இன்னைக்கு போர் நிறுத்தம் வந்திருக்கு. இந்த நேரத்துல நான் ஒண்ணு நினைச்சு பார்க்கிறேன். அதாவது ஒரு காலத்துல ஈராக்குக்கும், குவைத்துக்கும் போர் நடந்தபோது, நம்ம இந்தியர்கள், அதுவும் தமிழர்கள், அவங்க எப்படி மத்த நாட்டு வழியா தப்பி வந்தாங்க அப்படிங்கிறத தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசப் போறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் குவைத் பயணம் சென்றிருந்தேன். என் கூட டாக்டர் சுதாகர் ஐயா வந்திருந்தாங்க. அங்க போயிருக்கும்போது நாங்க ஒரு அருங்காட்சியகத்த பார்த்தோம். அந்த அருங்காட்சியகத்துல ஒரு புத்தகம் கிடைச்சது. அந்த புத்தகத்துல பார்க்கும்போது போனா, ஒரு அருங்காட்சியகம் மிக பிரம்மாண்டமா இருந்தது. அவங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாமே அதுல இருந்தது. இதுல என்ன விஷயம் அப்டின்னா, தமிழருடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக அங்க ஒரு திண்ணை இருந்தது. அந்த திண்ணையில ஓடி போய் நான் உட்கார்ந்து ஒரு படமும் எடுத்துக்கிட்டேன். அந்த அருங்காட்சியகம் கொஞ்ச நாளைக்கு முன்னால அழிஞ்சது அப்டின்னு சொன்னாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாலலாம் இல்ல. 91ல அது அழிஞ்சது அப்டின்னு சொன்னாங்க. அழித்தது ஈராக்கை சேர்ந்த சதாம் ஹுசேன் தான் அத அழிச்சு விட்டாங்க. அதாவது ஈராக்குக்கு கடற்கரை கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா, குவைத்தை அப்படியே கைப்பற்றி கடற்கரைய கொண்டு பிடிச்சிரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போர் தொடுக்கிறாரு. இந்த போர் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1990ல இருந்து பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி 1991 வரைக்கும் நடக்குது. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, குவைத்துக்கு ஆதரவா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் புஷ் அவர்களுடைய தலைமையில 28 நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில குவைத்தோட எண்ணெய் கிணறு எல்லாம் அழிக்கப்படுது. அப்படி அழிக்கப்படக்கூடிய காட்சிய அருங்காட்சியகத்துல வச்சிருந்தாங்க. நாங்க அந்த அருங்காட்சியகத்துல உள்ள போய் பார்க்கும்போது, அந்த காட்சிய திரைப்படமா பார்க்கும்போது, அந்த தீ கொப்பளிக்கிற காட்சி அப்படியே நம்ம மேல தீ அடிக்கிற மாரி இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அதையெல்லாம் மீட்டிருக்காங்க. அந்த குவைத்துக்காரங்க மீட்டு இன்னைக்கு பெரிய அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க. அந்த அருங்காட்சியகம் தான் அவங்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமா இருக்கு. இந்த சமயத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தியர்கள், அதாவது நம்ம தமிழர்கள் தரை வழியும் அவங்க கப்பல் வழியாவும் போக முடியாது. மேல வானத்திலயும் பறக்க முடியாது. இல்ல தரை வழியா அவங்க கார் பிடிச்சு அப்படியே ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லருந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வரும் வழியில நம்ம மக்களுக்கு எந்த பெட்ரோல் பல்க்லயும் காசு வாங்கலையாம். எல்லா இடத்துலயும் உணவு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? இந்தியர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம தலை நிமிர்ந்து நிக்கலாம். அவ்வளவு பெரிய போராட்டத்திலையும் நம்ம மக்களுக்கு எல்லா உதவியும் எல்லா நாடுகளும் செஞ்சிருக்கு. நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். இப்படி செஞ்சிருக்கோம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடந்ததுனால போர் என்பதே வேண்டாமே. அழிந்து போன பல கோடி ரூபாவை மீட்டெடுக்க குவைத் என்ன பாடுபட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தேவையா? இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது உலகளவு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல தெரிவிச்சுக்கிடுங்க.